லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் விஜே டீனா. இன்றைய நேர்காணல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது நம்ம கூட இண்டோ மாடர்ன் அஸ்ட்ராலஜர் பாலு ஆனந்த் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப அருமையா இருக்கும். ஸோ நேர்கள்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. ஸோ உங்களோட பதிவுகள் எல்லாமே ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு என்ன ஒரு சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கீங்க? லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய காணொலியில் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்லக்கா. திருமணம் அப்படிங்கிற விஷயம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திருமணம் ஒரு ராசிக்காரங்க இந்தந்த ராசிக்காரங்களை பண்ணா எப்படி இருக்கும் அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இவங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா, இல்ல இவங்க ரெண்டு பேர் திருமணத்துல இருந்தாங்கன்னா என்ன மாதிரியான விளைவுகள் இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம்னு இருக்கோம். சோ 12 ராசிக்குமே நீங்க இந்த காம்பினேஷன்ஸ் வச்சிருக்கீங்க இல்லையா? லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன், விட்டு கொடுத்து போறது அப்படி இப்படின்னு நிறைய டிப்ஸை நீங்க அள்ளி வீசிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அடுத்ததான் பாத்தீங்கன்னா கும்பராசி நேயர்களுக்கு ஒரு பொதுவான பலன்கள் ரிலேஷன்ஷிப் சார்ந்து தரணும்னா எப்படி? ரிலேஷன்ஷிப் பொறுத்த அளவுக்கு கும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது காற்று ராசியில் வரக்கூடிய ஒரு ராசி. சனி பகவானை ஆதிக்கமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு ராசி. அப்ப இவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அறிவுபூர்வமா சிந்திப்பாங்க ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கப்புறம் ரொம்ப சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சமூக நலன் அதில் ஏதாவது இருக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. இந்த விஷயமெல்லாம் ரிலேஷன்ஷிப்போட சேர்ந்து வரும். இது ஒரு மாதிரியான காமிக்கா இல்லை உங்களுக்கு? சமூக நலனுக்கும் ரிலேஷன்ஷிப்புக்கும் என்ன சம்பந்தம்? ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கும் தனிப்பட்டு இருக்கக்கூடிய விஷயம். அது எப்படி சொசைட்டிக்கு ஃபேவர்ஃபுல்லாக மாறும்? இங்கேயே ஒரு சின்ன கொஸ்டின் மார்க் வருதுல்ல. அப்படி பார்க்குறப்ப இவங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது சமூகத்துக்கு பயனுள்ள வகையில் அமையணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா சொசைட்டியை தன்னுடைய லைஃபோட இன்க்ளூட் பண்ணிப்பாங்க. லைக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக கும்பத்தில் யாராவது ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இருக்கிறாங்கன்னா சோஷியல் ஒர்க்கில் தன்னுடைய பார்ட்னர்ஸை இன்வால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி இந்த வேலையை அதிகமாக பார்ப்பாங்க. ஸோ இவங்க இப்போ காற்று ராசியோட இணையும் போது என்ன மாதிரியான ஒரு காம்பினேஷன் இருக்கும் சார்? சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமா? காற்று ராசிகள் அப்படின்னு பார்த்தாலே நமக்கு மிதுனம், துலாம், கும்பம், இது மூணு தான் நம்ம காற்று ராசின்னு சொல்கிறோம். காற்று ராசியான இந்த கும்பம் மிதுனம் மற்றும் துலாமோடு இணைகிறப்போ ஒரு விதமான பலனும், கும்பம் இணையும் போது அது விதமான ஒரு பலனும் கொடுக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மிதுனம் துலாம் ரொம்ப எக்ஸலண்டான பேர்ஸ். ஏன் அப்படின்னா ரெண்டு பேத்துக்குமே சுதந்திர வேட்கை உண்டு. எங்கேயாவது ட்ராவல் போகணும் அப்படின்னு யோசிப்பாங்க. ட்ராவல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கைடன்ஸ் அவங்க எடுத்துக்கிறது, அவங்களுடைய கைடன்ஸை இவங்க எடுத்துக்கிறது, ரெண்டு பேத்துக்கும் பரஸ்பரமான மரியாதை அந்யூன்யம் இருக்கிறது அப்படின்னு பார்க்குறப்ப இந்த மிதுனம் துலாம் அப்படிங்கிறது பர்ஃபெக்ட் பேர், இன்டலெக்சுவல் பேர்ஸ். யாருக்காக? கும்பத்துக்கான இன்டெலெக்சுவல் பேர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நல்லா இருக்கு. இப்போ அப்படியே வாங்க, கும்பமும் ரெண்டு பேருமே எக்ஸ்பிரஸ் பண்ணிக்காக மாட்டாங்க. அப்போ ரெண்டு பேத்துக்குமே பாசம் இருக்கும். சொல்லலைன்னா எப்படி? இந்த மாதிரியான தன்மையில தான் கும்பமும் மாட்டுது. இதுல இன்னொன்று என்னன்னா இந்த ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான சிந்தனையில் இருக்கிறது அப்பப்போ என்ன ஆயிரும், சில நேரங்களில் ஈகோ சார்ந்த விஷயங்களையும் தூண்டி விட்டுரும். அப்படி ஈகோ சார்ந்த விஷயங்களை தூண்டுச்சுன்னா சாரி கேட்கவே மாட்டாங்க. கும்பம் தானா இறங்கி சாரி கேட்காது. அந்த சாரி கேட்குற விதமும் எப்படி தெரியுமா இருக்கும்? சரி ஏதோ நடந்துருச்சு இப்போ என்னங்கிற, இதுதான் அவங்களுடைய சாரி கேட்கக்கூடிய விஷயமாவே இருக்கணும். இந்த கும்பமும் சேர்ந்துருச்சுன்னா அப்போ யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் லைஃபை. அப்படி பார்க்குறப்ப என்ன கேட்டால் காற்று ராசியில மிதுனம் ஓகே, துலாம் ஓகே, கும்பத்துக்கு கும்பம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுறது பெட்டர் ஆக்சுவலா. ஸோ கும்பராசி நேர்களோட அடுத்ததா அந்த பட்டியலில் நெருப்பு ராசி காம்பினேஷன் சேரும் போது எப்படி இருக்கும்? கும்பராசி இயல்பாவே காற்று ராசி இல்லையா? அது நெருப்பு ராசியோட சேர்றப்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கர்நாடகத்தில் ஒரு மகாபாரத ஸ்டோரி ஒன்று உண்டு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா திரௌபதி சபதம் எடுக்கக்கூடிய அந்த காட்சி, மகாபாரதத்தில் திரௌபதி சபதம் எடுக்கக்கூடிய காட்சி. அப்போ பீமன் ஒரு டைலாக் சொல்லுவாப்ல. என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் வாயு புத்திரன், காற்றினுடைய மைந்தன், நீ நெருப்பிலிருந்து வந்தவள், காற்றும் நெருப்பும் சேர்ந்தால் இந்த துஷ்டர்களை ஒன்றுமில்லாமல் செய்து விடலாம் அப்படின்னு ஒரு ஆங்கிள் வரும். அது கர்நாடகத்தில் படிக்கிறப்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரியான விஷயம் தான் இவங்களுடைய லைஃபை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ரெண்டு விதமாக பிரிக்கலாம். நெருப்பு ராசிகள் அப்படின்னு பார்க்குறப்ப மேஷம், சிம்மம், தனுசு. இதில் மேஷத்தையும் தனுசையும் ஒரு கேட்டகரியிலையும் சிம்மத்தையும் தனியான ஒரு கேட்டகரியில் வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு.
மேஷம் தனுசு ப்ளஸ் இங்கே நம்ம கும்பம். இவங்க சேர்றப்ப எப்படி இருக்கும்னா அவங்களுடைய கடமை உணர்ச்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வே ஆஃப் அந்த வேகம் எல்லாமே யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? கும்பத்துக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி அந்த பிடித்தம் அப்படிங்கிறது ஈர்ப்பாவே டெவலப் ஆயிரும். அப்போ இவங்களுக்குள்ள ரொம்ப நல்லா ஒத்து போகும். அப்படி பார்க்குறப்ப இவங்க என்ன யோசிப்பாங்கன்னா இவங்களுடைய சிந்தனை அவங்களுடைய வேகத்தோட ஒத்து போகும். அப்போ நல்லா இருக்கும். இவங்களுக்கு சூப்பரான பேர்ஸ், இன்டெலெக்சுவல் பேர்ஸ்னா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷமும் தனுசும். இப்போ அப்படியே வருவோம் சிம்மத்துக்கு. சிம்மம் 7ஆம் இடம். அப்போ அவங்களுக்கு வந்து இப்படி கம்பீரம் இருக்குல்ல, அதில் அட்ராக்ட் ஆவாங்க. கும்பராசி வந்து ஈஸியாக யார் கூட அட்ராக்ட் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்களுடைய கம்பீரமும் இவங்களுடைய பொது நலமும் ரெண்டும் ஒன்று சேருது. அப்போ இன்னும் சூப்பராக இருக்கும். என்ன கேட்டால் நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 ராசிகளும் மேஷம் தனுசு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சிம்மம், இந்த 3 ராசிகளோடும் ரொம்ப சரியா பொருந்தி போகக்கூடிய ஒரு காற்று ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி. ஓகே, நிலம் ராசி நேயர்களும் கும்பராசி நேயர்களும் இவங்க 2 பேரோட காம்பினேஷன்ஸ் சக்சஸா இருக்குமா? காற்று ராசியான கும்பராசியும் நில ராசிகளோடு சேர்றப்ப என்ன மாதிரியான காம்பினேஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தா இது அந்த அளவுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப இதை 2 விதமாக பிரிக்கணும்னு நினைக்கிறேன். ரிஷபம் கன்னி அப்படின்னு சொல்லக்கூடிய நில ராசிகளும் மகரம்னு சொல்லக்கூடிய நில ராசியும் இந்த 3ஐயுமே வந்து செப்பரேட் பண்ணிடுறோம். ஃபர்ஸ்ட் வந்து ரிஷபம் கன்னி ரெண்டுமே வந்து தான் குடும்பம் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப முனைப்பா இருக்கக்கூடியவர்கள். அதே மாதிரி அதீதமான பாசம் அப்படிங்கிறது தன் குடும்பத்து மேல இருக்கிறது வந்து ரிஷபத்துக்கும் இருக்கும் கன்னிக்கும் இருக்கும். இப்போ இவங்க வந்து உலகத்துக்கே குடும்பமா யோசிக்கிறது யாரு? கும்பராசிக்காரங்க. இப்போ ஒரு வீட்டில் ஒரு நாய் வளர்க்கணும்னு ஒரு முடிவு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. பெட்ஸ் நாயினில் ஏதோ ஒரு பெட்டு வளர்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னா இதுக்கு ரிஷபமும் கன்னியும் என்ன பண்ணாது? பெருசா சப்போர்ட் பண்ணாது. அப்ப இவங்களுக்கு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா வெறுப்பு வரும். அப்ப இதுக்கு செட் ஆகுறது யாரு கிடையாது? கும்பம் செட் ஆகாது. அப்படி பாக்குறப்ப ரிஷபமும் கன்னியும் உங்களுக்கு ஒத்து வர மாட்டாங்க. மகரமும் இவங்களும் வந்து ஒரே ராசிநாதனை கொண்டவர்கள் தான். 2 பேருக்குமே வந்து சிந்தனை விஷயங்கள்ல ஒன்னா இருக்கும். 2 பேருமே சனியினுடைய ஆதிக்கத்துல வர்றதுனால மகரம் கும்பமுடைய சிந்தனை ஒன்னா இருக்கும். ஆனா அந்த சிந்தனை மட்டுமே வச்சுட்டு வாழ்க்கையை ஓட்ட முடியாது. லைக் வந்து இவங்களுடைய சிந்தனை சரியா இருந்தாலும் 2 பேருமே எக்ஸ்பிரசிவ் டைப் கிடையாது. அவங்க மனசுல என்ன இருக்குங்கிறது இவங்களுக்கு தெரியாது, இவங்க மனசுல என்ன இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அப்படி ஒரு பரஸ்பரமான உறவு இல்லை அப்படிங்கிறப்ப அதுவும் சுமூகமான உறவாக இருக்க முடியாது அப்படின்னு யோசிக்கிறப்ப என்ன கேட்டா இந்த கும்பராசிக்காரங்க நில ராசிகளை ஸ்கிப் பண்ணிடுறது உங்க லைஃபுக்கு ரொம்ப நல்லது. கும்பராசி நேயர்களுக்கும் நீர் ராசி நேயர்களுக்கும் காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்கும்? இப்போ நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா கும்பராசியும் நீர் ராசிகளும் அப்படின்னு பார்க்குறப்ப இது காற்று, அது நீர். காற்று நீர் என்ன பண்ணும்? சலசலப்பை ஏற்படுத்தும். அது மாதிரியான விஷயத்துல இதை 2 செக்டாரா பிரிக்கணும்னு நினைக்கிறேன். கும்பம் விசஸ் கடகம் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். அதோட வந்து கும்பம் விசஸ் விருச்சிகம் மீனம் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இந்த கடகம் வந்து ரொம்ப எமோஷ்னலான ஆட்கள் இருக்கிறதுலேயே நீர் ராசிலேயே ரொம்ப எமோஷ்னலான ஆட்கள் வந்து கடகம் தான். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க நிறைய நேரம் நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு யோசிப்பாங்க. யார? கும்பராசிக்காரங்களை. அவங்க இயல்பாகவே அப்படிதான் யோசிப்பாங்க. இந்த கும்பராசி நேரமும் என்ன பண்ணும்? பொதுவில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்தெல்லாம் தோல் மேல தூக்கி போட்டுக்கிட்டு வீட்டுல வந்து போட்டு விட்டுறது. ஊருக்கு நல்லவர்கள் யாரு? கும்பராசிக்காரங்க. அப்ப வீட்டை யாரு பாத்துக்கிறது? இதனால வந்து அதிகமா சண்டை வர்றது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடகத்துக்கும் கும்பத்துக்கும். அடுத்து வாங்க இந்த விருச்சிகம் அப்படிங்கிற சைன் இருக்குல்ல, இதை தனியாவே கூட ஹேண்டில் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இது கொஞ்சம் ரிஜிடான அமைப்பு. நீர் ராசிலேயே ரொம்ப ரிஜிடான அமைப்பு யாருக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விருச்சிகம் தான். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அது கொஞ்சம் சுடுநீர் அப்படிங்கிற மாதிரியும் வெந்நீர் மாதிரியான அவசியம். அப்படி பார்க்குறப்ப இது செட்டே ஆகாது. 2மே ஸ்டோபனாக இருக்கும். நீ சொல்கிற நான் கேட்குறியா, நான் சொல்கிறேன் நீ கேட்குறியா, இந்த மாதிரியான பிடிவாதத்தில் இருக்கிறதுனால இந்த 2மே ஒத்தே போகாது ஆக்சுவலாக. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீனம். ரொம்ப லேயராக தன்னுடைய உணர்வுகளை மறைச்சு வைக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனம். அது சரியான நபர் கிடைச்சா மட்டும்தான் எக்ஸ்பிரஸ் பண்ணும். இல்லைன்னா என்ன பண்ணவே பண்ணாது. கடைசி வரைக்கும் அவங்க மனசுல என்ன இருந்துச்சுன்றதே தெரியாது. இவங்க சும்மாவே என்ன பண்ண மாட்டாங்க, இவங்களும் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. இப்படி இருந்தா நல்லா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. அவங்களுடைய மனசுல என்ன இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கே 60 வயசு ஆயிரும். இப்ப 60 வயசுக்கு மேல புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணு, இளமையை ஃபுல்லா தொலைச்சிட்டு முதுமையில தேடுறது. அப்புறம் வந்து டிராவல் போலாம் அப்படின்னா மூட்டு வலி வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இல்லாத நோய் எல்லாம் வந்துடும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல ஈசி சேர்ல போய் உட்கார்ற வயசுல புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் செட் ஆகாத ஒரு விஷயம். அதனால இவங்களுக்கு வந்து நீர் ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3ஐயும் ரெட் ஃபிளாக் அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். ஓகே, ஸோ ப்ளீஸ் ஸ்கிப் இட் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு ஹெல்த்தியான வழக்கம் போல உங்களோட யூஸ்வல் இதுதாங்க. அதாவது ஃபேமிலி லைஃப்ல இருக்கட்டும், இல்ல கல்யாணம் பண்ணிக்க போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தி லைஃபை லீட் பண்றதுக்கு என்ன டிப்ஸ்?
கும்பராசிக்காரங்க எதையுமே அறிவுபூர்வமாக சிந்திக்கிறேன், லாஜிக்கலாக சிந்திக்கிறேன் அப்படிங்கிற பேரில் உங்களுடைய பார்ட்னர் கிட்ட இருக்கக்கூடிய அந்த உணர்வுபூர்வமான விஷயங்களை இழக்கிறீங்க. நீங்கள் அதிகமாக அவங்கள கொஞ்சம் உணர்வுபூர்வமாக சிந்திக்க விட்டுங்க. அதே மாதிரி அவங்கக்கிட்ட பேசுங்க. பேசினாதான் அவங்க மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்களும் பேச மாட்டீங்க, அவங்க பேசுகிறதையும் கேட்க மாட்டீங்க அப்படின்னா சிக்கல் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்பவுமே தனிமை ரொம்ப பிடிக்கும். இந்த தனிமையில் இனிமை காண முடியுமா அப்படிலாம் கேட்பாங்க. இவங்களால முடியும். கும்பராசிக்கு தனிமை அப்படிங்கிறது ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். இப்ப கூட ஒரு பார்ட்னரை வச்சுக்கிட்டு நான் தனிமையில் இருக்கணும் அப்படின்னு நினைச்சா முடியுமா? அப்ப நீங்க அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். எனக்கு இந்த டைம் எனக்கு கொஞ்சம் தனியா விடுங்க அப்படின்னு சொல்லி பார்ட்னர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நீங்க கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கான ரிலேஷன்ஷிப்ல பிரேக் வராம பார்த்துக்கும். இது வரைக்குமே நம்ம பார்த்தது ஜென்ரலான ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ். அதாவது ராசிகளுடைய தன்மையை புரிஞ்சுக்கிறதுக்கும் உங்க கூட இருக்கிறவங்க இந்த ராசிகள்ல இருந்தாங்கன்னா இந்த இயல்புல இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்குமான ஒரு அடிப்படையான கைடன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம மேரிட்டல் லைஃப்குள்ள பார்க்கணும் அப்படின்றப்ப 2ஆம் இடத்து அதிபதி யாரு, 5ஆம் இடத்து அதிபதி யாரு, 7ஆம் இடத்து அதிபதி யாரு, இவங்களுக்குலாம் என்ன திசைகள் நடக்குது, நட்சத்திர பொருத்தம் தாண்டி இவ்வளவு விஷயங்களும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதே மாதிரி ராசி அதிபதி பொருத்தம் எப்படி இருக்கு, இவங்க 2 பேரும் லைஃப்ல சேர்ந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பர்சனல் ஹாரோஸ்கோப்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கும் பர்சனல் ஹாரோஸ்கோப் தெரிஞ்சுக்கணும், எங்களுக்கு காம்பேட்டபிலிட்டி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா lifehoroscope.in அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பேஜஸ்ல நிறைய சர்வீசஸ் இருக்கு. கைண்ட் ஆஃப் மேரேஜ்க்கான ப்ரெடிக்ஷனாக இருக்கட்டும், உங்களுடைய மேட்சிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட் ரிட்டனான ஹாரோஸ்கோப் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்ம கிட்ட கிடைக்குது. இந்த மாதிரியான சர்வீசஸ் நம்ம பேஜ்ல அவைலபிளா இருக்கு. தேவை அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க. ஸோ இன்னைக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பார்த்தோம் சார். நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நன்றி பாலு ஆனந்த் சார். நன்றிக்கா. ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். ஸோ மக்களே நீங்களும் இது போன்ற வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா மறக்காம லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.